103 சங்கீதம் 5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இது ஒரு வசனம். அப்புறம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. திரும்பன்றதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். வாழ வயதுனா வாலிப வயதுன்னு அர்த்தம். காலேப் சொல்றாரு, 85 வயசுல 40 வயதிலே எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு அவர் அறிக்கை செய்யறாரு யோசுவா புஸ்தகத்துல. அதே போல ஆண்டவர் நமக்கு நாம் இழந்து போன அந்த எனர்ஜியை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த பலனை தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ வயதினுடைய அந்த வயதை திரும்ப நான் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீடித்த நாட்களால் உன்னை நான் ஆயுசு நாட்கள் பெருகும். நீங்க அந்த ஆயுசு நாட்கள் பெருகிறதுனால எப்படா நான் போய் சேருவேன்னு அப்படி நினைக்க மாட்டீங்க. ஆண்டவர் நீங்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பார். நீங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னும் நான் நிறைய வேலை செய்யணுங்க, நிறைய பொறுப்பு இருக்குது, என்னை நம்பிதான் எங்க பசங்க பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய வேலையெல்லாம் நான் செய்யணும், எனக்கு நிறைய ஊழியெல்லாம் கொடுத்துருக்காரு ஐயா, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லி சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை நீட்டிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். ஒன்னு சொல்றேன், கேட்டுங்க எல்லாரும். cleanliness is next to godliness. சுத்தம் என்பது தேவ பக்திக்கு அடுத்தது. தேவ பக்திக்கு அடுத்தது வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஹெல்த். சுத்தம் என்று சொல்வது நான் உடம்பை தான் சொல்றேன், உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற சுத்தத்தை சொல்றேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அப்ப டாக்டர் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறேன், என்னம்மா சாப்பிட்டாரு உங்க வீட்டுக்காரரு? இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா சிக்கன் 65 கொஞ்சம் சாப்பிட்டாருங்கய்யா, அப்புறம் ஒரு மட்டன் ஃப்ரை 2 துண்டு சாப்பிட்டாரு, அப்புறம் ஒரு துண்டு ஃபிஷ் சாப்பிட்டாரு, அப்புறம் ஒரு எக்கு ஆம்லெட் சாப்பிட்டாரு, அப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு காரணமே யாருதான்? நீதான் சொன்னாரு. இன்னைக்கு நான் வீடு சந்திப்புகளை தவிர்க்கிறதற்கு காரணமே யாரு? நீங்க தான். ஐயா இந்த ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுருங்க, என்னையா நீங்க அதனால என்ன வரப்போகுது? கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு. நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீங்க போய் கொடுத்துட்டு போயிருவீங்க தலையில கட்டிட்டு. அப்புறம் நைட்லாம் தூங்காம இருக்கிறது, வயிற்று வழியில கஷ்டப்படுறது யாரு? அந்த காலத்துல ஊழியக்காரர்கள் எல்லாருமே இப்படித்தான் பரலோகம் போய் சேர்ந்தார்கள். விசுவாசிகள் அனுப்பிவிட்டார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரரை அனுப்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். ஐயா எங்க வீட்டுக்கு வாங்கய்யா, விருந்துக்கு என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கோம், வாங்கய்யா. அதுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கும் போறதுக்கு பயமா இருக்கு. ஊழியக்காரர் வரும்போது உபசெய்யுங்கள், ஆனால் அவங்க எதை கேட்கிறாங்களோ அதை கொடுங்க. ஆகாரத்தை அதிகமாய் நான் குறைத்து விட்டேன். நான் சாப்பிடும் போது திருப்தியா இருக்கிறதை விட, சாப்பிட்ட பிறகு திருப்தியா இருக்கிறதை விட, சாப்பிடாத போது நான் திருப்தியா இருக்கிறேன், கம்ஃபர்டபுளா இருக்கேன், ஐ ஃபீல் ஹெல்த்தி. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சகோதரிமார்களுக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இது ஏங்க அவர் கொடுத்தீங்க? இல்லைங்க எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களே அவருக்கு அனுப்பிவிட்டுறாதீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு ஞானம் இல்லாம இருக்கிறீங்க? பிள்ளைகள் சாப்பிடலாம், வாலிப பிள்ளைகள் சாப்பிட்டோம், அதுவும் அவங்களுக்கு ஒத்துக்கிறத கொடுங்க. வயது ஆக ஆக கணவன்மார்களாக இருக்கட்டும், சகோதரிமார்கள் மனைவிமார்களாக இருக்கட்டும், ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? முன்னாலே வைக்கப்படுகிற எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட புசியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது.
அடித்து புசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முன்னால வைக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க எல்லாரும், சாப்பிடக்கூடாது. உன் வாய்க்கு காவல் வை. போய்கிட்டே இருக்கிறீங்க, கையில குடம் இருக்கு, மழை வந்தா என்ன செய்வீங்க? மழை நினைச்சுக்கிட்டே போவீங்களா? இல்லை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு குடம் என்ன செய்றீங்க? அல்லது ஒரு ஓரமா போய் நிற்பீங்க. அதே போலதான் சாப்பாடும் பந்தியில போடுறாங்கன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடாமல் வைத்த மீதியான அந்த இலையில இருக்கிற அந்த பதார்த்தங்களை எங்க கொண்டு கொட்டுறாங்க? குப்பைத்தொட்டியில கொட்டுவாங்க. நீங்க அதை எங்க கொட்டுறீங்க? வயிற்றுல கொட்டுறீங்க. வயிறு என்ன ஆயிடுது? குப்பைத்தொட்டி ஆயிடுது. குப்பைத்தொட்டி எப்படி இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். திருப்பூர்ல ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் அவங்க அம்மா பக்கத்துல உட்காருவாங்க. அவர் வயசு அதிகம். நான் கேட்பேன், ஏமா அவரே சாப்பிட்டுக்க மாட்டாரா? இல்ல அப்படி அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல. ஒரு 2 முறை கவனித்தேன். இவர் சாப்பாடு பரிமாறும் போது போதும்னே என்ன பண்ண மாட்டேன்றாரு, சொல்லவே மாட்டேன்றாரு. எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. இந்த அம்மா எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? இந்த அம்மா தான் போதும்னு சொல்றாங்க. அவரு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அதனால சொல்றேன். இப்ப போதும்னு சொல்லாதவங்க எல்லாம் யாரு? மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். சீக்கிரமாய் உடல் நலம் பாதிக்கப்படுவார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்தா உங்களை டாக்டர்கிட்ட அனுப்புவார். டாக்டருக்கு கோபம் வந்தா உங்களை யார்கிட்ட அனுப்புவாரு? ஆண்டவர்கிட்டயே அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதனால டாக்டர் கிட்ட போகாம பாத்துக்கங்கன்னு சொல்ல வரேன் நான். அதுக்கு முன்னாலே நீ ஆண்டவர்கிட்டயே சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே நீ டாக்டர் கிட்ட அனுப்பிடாதீங்க அப்படின்னு சரண்டர் ஆயிருங்க. இல்லைன்னா நீங்க அங்க போய் அப்புறம் டாக்டர் என்னென்ன செய்யணுமோ அவர் என்ன பண்ணுவாரு? எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பார். இன்னைக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பலவிதமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே ஆரோக்கியம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். The blessing of the Lord. Blessing of the Lord. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அல்ல. பைபிள் தான் சொல்லுது. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையில் என்ன செய்ய? கத்தியை வைத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 10 வருஷத்திற்கு முன்னால இந்த புது ரோட்ல இத்தனை கடைகளை நான் பார்த்ததில்லை. எந்த கடைகளை? அதான் எல்லா கடையும் உங்களுக்கு தெரியுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாம போனீங்கன்னா தப்பிச்சீங்க. பனங்காடா இருக்கட்டும், புது ரோடா இருக்கட்டும், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கலர் கலர் கலரா என்ன இருக்குது? ஆகாரங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாசனைகள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆகாரத்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். கவனமா இருக்க வேண்டும். கவனமா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய நாள் ஓடலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஊழியம் வச்சிருக்காரு, நிறைய வேலை வச்சிருக்காரு. உங்க பேர பிள்ளைங்க கல்யாணத்தெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய். பேர பிள்ளைகளை பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. எங்க அப்பா பெரியய்யா என்னுடைய மகளுடைய திருமணத்தை பார்த்தார், கொள்ளு பேத்தியும் பார்த்தாரு. கொள்ளு பேத்தியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய அம்மாமார்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிறவங்க சாப்பிடுற வேகத்தை பார்த்தா எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தலைவலின்றாங்க, கால். இப்ப பாருங்க, எங்க உபவாச ஜெபத்துக்கு வரல, இடுப்பு வலிக்குது ஐயா, கால் வலிக்குது ஐயா. இத்தனைக்கும் இலவச பஸ் விட்டாலும் அதுலயே கூட ஏறி வர்றதுக்கு கால் வலிக்குதுன்றாங்க. பஸ்ல ஏற முடியலையா? ஆனா டிவி பார்க்கும் போது ஒரு தலையே வலிக்க மாட்டேங்குது. அதனால உத்து பார்த்துட்டு செல்போனை பார்க்கும் போதே கண்ணு வலிக்க மாட்டேங்குது. பல காரியங்களை சொல்லலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, வால வயதை போல உன் வயதை திரும்ப நான் உனக்கு தருவேன்.
கழுகு போய் 70 வயது ஆகும்போது அது போய் கண்மலையிலே தன்னை ஒழித்து கொண்டு தன்னுடைய அலகுகளை உடைத்து தன்னுடைய இறகுகளெல்லாம் பிடுங்கி ரத்தம் வருவான். மறைந்திருக்கும், சில மாதங்கள் மறைந்தே இருக்கும். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணுமா, அலகு முளைக்கும், இறகுகள் முளைக்கும். அது ஒரு புதிய ஒரு கழுகை போல மறுபடியுமாய் கம்பீரமாய் பறந்து வானத்திலே பயணிக்கும், வட்டமிடும். அருமையானவர்களே, அதை தான் ஆண்டவர் சொல்ல, கழுகை போல உன் வயதை திரும்ப நான் வால வயதை போல ஆக்குவேன். ஒரு ரகசியம் சொல்ல தெரிஞ்சுங்க, நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்கள் உங்களுக்கு கேரண்டி. ஒரு ஆவின் சொல்லுங்க. நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் சீக்கிரம் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? தபீத்தாள் தான் ஆதாரம். அவள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உடை தைத்து கொடுத்தாள். தன்னுடைய ஓட்ட மிஷின்ல செத்து போனால் எல்லாரும் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேதுருக்கிட்ட காமிக்கிறாங்க. ஐயா, இப்போ இந்த மாதிரி தான் எனக்கு தைச்சு கொடுத்தாங்க ஐயா அப்படின்னு. எல்லாத்தையும் பார்த்த பேதுரு மனதுருகி, இவள் இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வான்னு சொல்லி அவளை உயிரோடு கூட எழுப்பினான். தர்மம் தலை காக்கும். இன்னைக்கு தர்மம் செய்ய, நன்மை செய்ய, ஊழியம் செய்ய, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நீங்கள் தீர்மானங்களை எடுக்கும்போது நான் சொல்றேன், உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். நீ குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, பேர குழந்தைகளுக்கு, பெற்றோருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, சபைக்கு, ஊழியக்காரருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. அவர் எப்படி சோர்ந்து போக மாட்டாரோ, இளைப்படைய மாட்டாரோ, அதே போல நாம் சோர்ந்து போக மாட்டோம், டயர்ட் ஆக மாட்டோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய எனர்ஜி தான் நமக்குள்ள இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நீ கேட்டதில்லையோ, இதை நீ அறியாயோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் இன் யுவர் பாடி. பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விடுவார்கள். யாரை பத்தி சொல்றாரு? வயசானவங்களுக்கு தான் சொல்றாரு. இளைஞரும் இளைப்படைவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிற எவரும் என்ன பலன் அடைவாங்களா? ஆண்டவர் நேற்றைக்கு இல்லாத பலனை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியவர்களாக இருக்கிறது போல இன்னைக்கும் ஒரு பலன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலன் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல வர பலன் அல்ல, இது உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஒரு முட்செடி பாருங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எரியுது எரியுது எரியுது. மோசையும் பார்த்து பார்த்து சலிச்சு போய் எத்தனையோ முள்செடி பார்த்துருக்காரு. 5 நிமிஷத்துல எரிஞ்சு முடிச்சிடும். இந்த முள்செடி என்ன பண்ணுது? 1 மணி நேரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, 5 மணி நேரமா எரியுது. இந்த மாதிரி இன்னைக்கு கர்த்தருக்காய் ஓடுகிற, எரிந்து பிரகாசிக்கிற, தீந்து போகாத, சாம்பலாகாத இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். உன்னுடைய சரீரத்திலே உன்னதமான ஒரு பலனை கர்த்தர் உனக்கு தர வல்லவராய். அதுக்குதான் நான் சொன்னேன், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சார்ஜ் பண்ணுங்க. ஆலயத்துக்கு வாரத்தின் முதல் நாள் வந்தாதான் சார்ஜ். இல்லைன்னா நீ வீக்கு, நீ இழந்து போவாய், இழந்து போகிறாய். உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டவன் தான் உனக்கு சார்ஜ். சகோதரனோட ஒரு ஐக்கியம் சார்ஜ். மனைவி கணவனோட ஒரு ஐக்கியம் சார்ஜ், பலன், புது பலன். எல்லாத்துக்கும் மேல ஆண்டுடைய சமூகத்தை நீ காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து என்ன பண்ணுவியா? உயர எழும்புவாய். ஹல்லேலூயா. யாரும் உன்னை குடிச்சு பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அண்ணன் தான் பார்ப்பாங்க. கர்த்தர் உன் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏகுவா ராஃபா. ராஃபான்னு சொன்னா தைக்கிறவர்.
கிழிஞ்சு போன ட்ரெஸ், உடைஞ்சு போன பாறை, பிரிந்து போன காரியம், இதெல்லாம் ஒட்டுறதுதான் ராஃபா. யெகோவா ராஃபானா உங்களுடைய வாழ்க்கையில கிழிந்து போன, உடைந்து போன எலும்பு, தோல், இரத்த குழாய், கர்ப்பப்பையை, எல்லாம் இஎன்டி பிரச்சனை, உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய கிட்னி எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து நீங்கள் புஷ்டியாயிருப்பீர்கள். ஆண்டவர் ஜனங்களை உனக்கு திரும்ப தருவார், நமக்கு தருவார், நம்முடைய ஊழியத்திற்கு தருவார். ஆண்டவர் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு தருவார். He will restore everything from the hands of the Lord. He will restore the blessings of the Lord. நிறைவாக நான் சொன்னபடி இழந்து போன எல்லா ஆரோக்கியத்தையும் திரும்ப உனக்கு தருவார். யோபு ஓட்டையடித்து சொரிந்து கொண்டான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவனுக்கு பருத்தினால் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தபோது தேவன் அவனை தொட்டால் 9 மாதங்கள் தான் அவன் பரிபூர்ண ஆரோக்கியம் உள்ளவனாய் மாறினான். எப்படி ஆரோக்கியமானதான் எனக்கு தெரியும். பொருளை எல்லாம் 2 மடங்கு கொடுத்தாரு. எப்படி ஆரோக்கியமான எனக்கு தெரியும். அவன் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு பலனை தந்திருந்தான். ஏற்கனவே 10 பிள்ளைங்க செத்து போச்சு, அடக்கம் பண்ணிட்டாரு. மறுபடியும் 10 பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தால் வேதம் சொல்கிறது அவர்களைப் போல சௌந்தரியமானவர்கள் அந்த தேசத்துல யாருமே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, நீ சுகம் பெற்று மறுபடியும் ஆரோக்கியம் அடைந்து நீ தேவனோடு புறவாகி புதுபலன் அடைந்து நீ செய்ய போகிற ஊழியம் முந்தின ஊழியத்தை காட்டிலும் மிகவும் பெரிதாய் இருக்க போகிறது. ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் முந்தினதை விட வரப்போகிற ஆசீர்வாதங்கள் பெரிதாய் இருக்க போகிறது. பின் மாறியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். பிந்தின ரசத்தை நீ ருசி பார்க்க போகிறாய். ஏன் ஆண்டவரே, நான் நல்லா ஓடுனே, நல்லா வேலை அப்பெல்லாம் கிடைக்காது, இதுவரைக்கும் எனக்கு வச்சிருந்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்கள் பின்னான வாழ்க்கையை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கவர். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. ஆகவே நீங்கள் முடிவுக்கு வரவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.